உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் 3000 இந்திய மாணவர்கள் பராந்தி மகா சிஸ்வா திட்டத்தின் கீழ் புதிய மடிக்கணினிகளை பெறுவார்கள் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் ஆர் ரமணன் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டில் 525 தமிழ் பள்ளிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினிகளை வழங்கினோம். அதில் அதிருப்தி இருந்தது. ஆனால் இந்த முறை இவை புதிய மடிக்கணினிகள் என்று அவர் கூறினார். B40 மற்றும் M40 தரப்பு குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான மாணவர்கள் கல்வி அமைச்சினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக பெறுநர்களின் பட்டியல் மித்ராவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் அவர்கள் இந்த மடிக்கணினிகளை பெறுவார்கள் என்று ரமணன் கூறினார். மொத்தம் 75,50,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டில் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா, ஏயாசான் பிரகாசா சிஸ்வா மற்றும் ஏயாசான் டிடி நெகாராவுடன் இணைந்து உயர்கல்வி நிறுவனங்களில் புதிதாக சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பயன் அளிக்கும் விதமாக இது செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். தீபாவளியை முன்னிட்டு பேங்கரையாட் அலுவலகத்தில் இந்தியர்களுக்கான சிறப்பு திட்டங்களையும் டத்தோஸ்ரீ ரமணன் அறிவித்தார். மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி அடைவு நிலையை அதிகரிக்க 200 தமிழ் பள்ளிகளில் பகுதி நேர வகுப்புகளை நடத்த 80 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். 173 தமிழ் பள்ளிகளில் தளவாட பொருட்களை வாங்க சுமார் 28 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இது கல்வி அமைச்சின் மூலமாக நேரடியாக தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் என்றும் ரமணன் கூறினார். வறுமையில் இருக்கும் 1064 இந்திய குடும்பங்களுக்கு மாதம் தோறும் 300 ரிங்கிட் உதவி நிதி வழங்கப்படும் என்றும் ஆண்டுக்கு 1750 ரிங்கிட் வரையில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பல்கலைக்கழகத்திற்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நுழைவு கட்டண சுமைகளை குறைக்க 1 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழக மாணவர்களின் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக தலா 2000 ரிங்கிட் பெறலாம் என்றும் பேறு குறைந்த மாணவர்களுக்கு தலா 3000 ரிங்கிட் நிதி வழங்கப்படும் என்றும் ரமணன் தெரிவித்தார். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் திட்டங்களுக்கு எந்த ஓர் இடைத்தரகர்களையும் விதிக்கவில்லை என்றும் மித்ரா மூலமாகவும் ஒற்றுமை அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திலும் இந்த உதவி நிதிகளை பெற விண்ணப்பிக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசாங்கத்தில் இருக்கும் இந்திய தலைவர்கள் அவர்களால் இயன்ற நலத்திட்டங்களை இந்திய சமூகத்திற்கு செய்து வருவதாகவும் தாமும் தமக்கான பொறுப்பினை ஒரு துணை அமைச்சராக நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறினார். இங்கே இந்திய சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற பொறுப்புடன் இருக்கிறேன். யாருடைய பொறுப்பையும் நான் பிடுங்கிக் கொள்ளவில்லை என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார்.